நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக உங்கள் இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சோமல்லாமா ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, வேண்டுவதற்கு நினைப்பதற்கு நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. இந்த வார்த்தையின் வல்லமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படுவதாக. அப்பா இஸ்ரவேலோடு வெளிப்பட்டது போல உங்கள் வல்லமை பிள்ளைகள் மேலே வெளிப்படுவதாக. அப்பா இம்மட்டும் காத்து எபனேசரையும் துதிக்கிறேன் ராஜா. இனியும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? அவுக்குக்கு 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்களா? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்துரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாய் வர, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, அபுக்குக்குங்கிற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த என்ன செய்ய கடந்தோடுகிற வாசிக்கும்படி என்ன செய்ய தீர்க்கமாக என்ன செய்ய பலகையில் வர அப்படின்னா, நம்ம அந்த காலத்தில் பலகையில் கல்வெட்டில் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசின வார்த்தைகளை என்ன செய்வாங்கன்னா வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறையில் பார்க்கணும், அடுத்த தலைமுறையில் என்ன செய்யணும், தேவ திட்டம். அன்றைக்கி தேவ மனுஷனோட தீர்க்கதரிசியோடு என்ன பேசினார் ஆண்டவர், என்ன திட்டத்தை வச்சுருக்கிறாரு, என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரு, என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, பலகையில் என்ன செய்ய தீர்க்கமாக வர, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அது தாமதித்தாலும் அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாக விளங்குன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த தரிசனம், அந்த கடைசி கால தரிசனத்தை நிச்சயிக்கிறார், வைத்திருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் என்ன தரிசனம் இருக்கும், நமக்கெல்லாம் என்ன தரிசனம் இருக்கும், நமக்கெல்லாம் என்ன தெய்வ திட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளை கொண்டு அதான் சொல்கிறாரு, உன் ஜாதிகளுக்கு ஒன்று ஒளியாக வைத்திருக்கிறேன், ஒன்று தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அந்த தெய்வ திட்டத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். அந்த திட்டத்துக்காகத்தான் என்ன செய்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கார். ஒரு மனுஷன் அந்த காலத்தில் கல்வெட்டில் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிறணும், பலகையில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறேன், இன்றைக்கி நாலேஜ் எல்லாம் மாறின பருவம், இன்றைக்கி டிவி சேனல், இன்றைக்கி யூடியூப்பு, இன்றைக்கி ஒவ்வொரு இதில் என்ன செய்யலாம், இதில் எல்லாத்துலேயும் என்ன செய்யலாம், பார்த்துக்கிறலாம். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் என்ன செய்யார். ஒவ்வொரு மொழியும் அந்த கடைசி காலத்தில் நம்ம வரப்போது தான் இன்றைக்கி ஒவ்வொருவரும் இன்றைக்கி நீங்கள் எதில் நோண்டினாலும் சரி என்ன செய்யலாம், கர்த்தருடைய வார்த்தைகளை எந்த இடத்துலனாலும் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியாது, தரிசனம் தெரியாது, தேவ திட்டம் தெரியாது, தேவ நோக்கம் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதே போல் அந்த கடைசி கால தரிசனத்துக்காக ஆண்டவர் என்ன செய்ய, அந்த தேவ திட்டத்துக்காக, இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? மத்திய 7ஆம் அதிகாரம் 17-18. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கனியை குறித்து பேசுகிறாரு. அப்போ ஆண்டவர் நினைச்சிறாரு, அந்த கனியை எதிர்பார்க்குறாரு, நம்மளோட நினைச்சிறாரு, கனியை எதிர்பார்க்குறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அபுக்குக்குள் தரிசனத்தை குறித்து பேசுகிறாரு. இந்த மத்திய அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு, கனிகளை குறித்து பேசுகிறார். கர்த்தருக்கு நம்ம என்ன கனிகளை கொடுத்துருக்குறோம், கர்த்தருக்கு என்ன நோக்கத்தை நிறைவேற்றிருக்கோம், கர்த்தருக்கு என்ன நோக்க தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம், அதை தான் என்ன செய்கிறாரு, மத்திய மொழி அந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார், நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. என்னென்னா, கோடானியானது வேறருக்கு ஆயத்தமாக்குறது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யுமா, வெற்றுண்டு அக்னியில் போடப்படும் சொல்கிறார். ஒரு மனுஷனை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, அவராக இறங்கி கிரியை செஞ்சிடலாம். கர்த்தர் தெளிவாக சொல்கிற, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு மனுஷன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அது நீங்களாக கூட இருக்கலாம், என்னென்னா அவங்க பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அவங்க தாயின் கல். அதான் சொல்கிறாரு வேதம், தாயின் கருவில் ஒன்று உருவாதுக்கு முன்னே தெரிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தாயின் கருவில் உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம், உங்கள் குழந்தைக்குள்ள
உங்களோட தரிசனமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ள தரிசனமாக இருக்கிறார். அதனால தான் அந்த தரிசனத்தை என்ன செய்கிறாரு வச்சுட்டுருக்கிறார். அந்த தரிசன நோக்கத்தை கர்த்தர் நம்மளோட வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த எழுப்புதல் நேரத்தில் இந்த ஜாஸ்வா டிவிலேருந்து உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் என்னென்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், அவ்வளோதான், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றாச்சு, அப்படியே உட்காந்துருக்கோம், எப்படியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றாச்சு, ஆவியை பெற்றாச்சு, நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்போ வேதம் தெளிவாக சொல்லப்படுது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்னியில் போடப்படும். அதான் சொல்ற அந்த தரிசனத்துக்காக காத்துரு, அது நிச்சயமாக அந்த விளங்கும். அப்போ தெய்வ தரிசனத்தை இன்றைக்கி வரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போதோ இல்லை ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது என்ன செய்கிறாங்க, நம்மளோட என்னெல்லாம் என்ன செய்யுது, நம்மளோட இருதயத்தின் என்னெல்லாம் நம்மளெல்லாம் ஊழியத்துக்கு அழைச்சிக்கிறா செய்கிறாரு, நம்மளெல்லாம் என்ன செய்கிறார், ஆண்டவர் நம்மளை தகுதியப்படுத்திருக்கிறாரு. அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்ன செய்கிறார், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி வேதத்தை என்ன செய்ய, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தை நம்ம தியானிக்க உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்கு எதையாவது செய்யணுமே, ஐயோ ஆண்டவருக்கு இவ்வளோ பெரிய நோக்கத்தை நிறைவேற்றணுமே, ஆண்டவர் இப்படியெல்லாம் தேசத்தில் இவ்வளோ நோக்கம் வைத்திருக்கிறாரு, அதுக்கு தான் சொல்கிறார் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. அதான் தேவன் தெளிவாக என்ன செய்கிறார், எல்லாம் தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த வேதத்தை தியானிக்கும் போது அந்த வேதத்தை நம்ம தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்ன செய்வார், நம்மளோட ரீட் பண்ணுவார். நான் பவுலை எடுத்து பயன்படுத்த தேவை, நான் ஒன்றும் பயன்படுத்த மாட்டேனா, நான் ஏசாயாவை எடுத்து பயன்படுத்தினேனே, நான் ஏசாயாவை பயன்படுத்தினேன், நான் ஒன்றும் பயன்படுத்த மாட்டேனா அப்படின்னு சொல்லி நம்மளோட இருதயத்தில் என்ன செய்வார், பேசுவார். நான் அடிக்கடி வேதத்தில் வாசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தியானிக்கும் போது என்ன செய்யணும்னா, வேதத்தில் உட்காந்து நம்ம வாசித்துட்டு போகிறது முக்கியம் கிடையாது, எல்லாரும் வாசித்துட்டு போயிடலாம். உலக பிராரமான இருக்கிற மனுஷன் நிச்சயம் வேதத்தில் வாசித்து போகலாம். வேதத்தில் தியானிக்கிறது என்னென்னா, நம்ம என்ன அப்படின்னா, நம்ம இருதயத்தில் என்ன வச்சு தியானிக்கிறோன்னா, அன்றைக்கி அபுக்குக்கு ஆண்டவர் எதற்காக அழைத்தார், கத்துறது தரிசனத்தை ஜனத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி அபுக்குக்கு தெரிந்திருக்கிறாரு. அப்போ நம்மளே எதற்காக நம்மளை தெரிந்திருக்கிறாரு, அப்போ அபுக்குக்கிட்ட பேசின கர்த்தர் நம்மளோட பேச மாட்டாரா, நம்மளோட இடைப்பட மாட்டாரா, அன்றைக்கி கடந்தோறுகிற வாசிக்கும்படி பலகையில் தீர்க்கமாக எழுதுன்னு சொல்லி அபுக்குக்கிட்ட தெளிவாக பேசுகிறார்கள் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு கிதியோன்னு பாருங்க, அன்னைக்கு குகைக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறான், மலை அடிக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கிறான். ஐயோ இப்படி இருக்கிறோமே, நம்மளை யார் காப்பாற்ற முடியும், நமக்கு யார் என்ன செஞ்ச முடியும், நம்ம அவ்வளோதான் பெலிஸ்தீர்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது, நம்ம விளைவிக்கிறதுலாம் எல்லாமே இவங்க அழிச்சிட்டு போயிடுவாங்களே, இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கடவுள் இருக்கிறாரா இல்லையா. அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாங்க, ஒரு தரிசனத்தை குறித்து பேசுகிறாரு. தூதர்கள் போய் பேசுகிறாங்க, பராக்கிரமசாலியே நீ எழும்பு, நீ பராக்கிரமன், நான் பராக்கிரமன். அப்போ ஆண்டவர் என் கூட இருந்தால் தான் இவ்வளோ பெரிய காரியம்லாம் நடக்குமா. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம தரிசனத்தை குறித்து பேசுகிறாரு. அன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி குழிகளுக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்கேன். கிதியோனோட பேசுகிறார், பராக்கிரமசாலியே நீ எழும்பு. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் உலகத்தின் பாடுகள் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் சஞ்சலத்தின் மத்தியிலும் அவ்வளோதான், நம்மளை ஆண்டவர் தெரிந்திருக்கலையா, எல்லாரையும் நம்ம போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதுல்ல, எல்லாம் நம்ம ஆண்டவருடைய தரிசனத்தில் நம்ம ஓட முடியாது. அதுக்கெல்லாம் தகுதி உள்ளவங்களும் தகுதி இல்லாதவனை தான் தகுதிப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறார். ஞானியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை நான் தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஞானியை நான் கேட்கல, பைத்தியம் தான் வேணும், ஒன்றுமே தெரியாதவன் தான் எனக்கு வேணும், அவனுக்கு அறியாதோ அவனுக்கு எட்டாதோ நான் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. கர்த்தர் ஞானியை கேட்கல, பைத்தியக்காரனை தான் கேட்குறாரு. அவனை கொண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்கள், அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை அன்றைக்கி கூக்குரலை கேட்டு தான் அன்றைக்கி மோசையை ஏற்படுத்தினார். மோசையை ஏற்படுத்தின ஆண்டவர் அன்றைக்கி 14 நாள் நினச்சினா கானானை சுதந்திரித்துக்கலாம். ஆண்டவர் அவ்வளோ நாட்கள் எதுக்கு பிரயாணப்பட்டார், நான் கர்த்தர்ன்னு சொல்லி என்ன செய்யணும், இந்த ஜனம் என்ன அறியணும், நான் தான் உண்மையுள்ள கடவுள்னு சொல்லி அறியணும். ஆனால் எதற்காக ஆண்டவர் அவ்வளோ தூரம் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு உறங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் உசுப்பி வா செங்கல் வெட்டணும், இன்றைக்கி இந்த வேலை செய்யணும், அப்போ தான் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அடிமைத்தனமான அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த ஜனத்தோட வேதனைகளை பாடுகளை என்ன செஞ்சுருக்காங்க, ஐயோ கடவுள் இருக்கிறாரா, இந்த நியாயத்தை யார் கேட்க முடியும், இந்த வேதனை யார் கேட்க முடியும், ஐயோ கொஞ்ச நேரம் கூட உறங்க விட மாட்டேங்காங்களே, ஐயோ கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்காங்களே, ஐயோ கஞ்சி கொஞ்சம் தானே கொடுக்குறாங்க, சாப்பாடு கொஞ்சம் தானே கொடுக்குறாங்க, ஐயோ நம்மளை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையும் இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த இஸ்ரவேல் ஜனத்தோட கூக்குரலை ஆண்டவர் கேட்டு அவருடைய பலிபீடத்தில் போய் அந்த கூக்குரலை கடவுளேன்னு கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆவியானவர் அவங்களோட இறங்கி என்ன செஞ்சுக்கிறாரு, மோசையை ஒருத்தனை ஏற்படுத்தி என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த ஜனத்தை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மையுள்ள கடவுள் அறிய தான் என்ன செய்கிறாரு,
ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எகிப்தில் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின கர்த்தரே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா, நான் உண்மையுள்ள கடவுள் என்ன செய்யணும், வெளிப்படணும். அப்போ அந்த ஜனத்துக்கு வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய நோக்கம். அதே போல் தான் அந்த தரிசனம் எதற்காக வைத்திருக்கிறார், மோசைக்கு எதற்காக, மோசைக்கு நல்லாவே தெரியும் இவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு, இவர் தான் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு, இவர் தான் நம்மளுக்கு திட்டம் திட்டி வைத்திருக்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்துறதுக்கு நம்மளை முன்குறித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசையோடு கூட இடைப்படுத்திட்டாரு. அந்த தரிசனம் என்ன செய்யணும், எப்படியாவது இவங்களை பானும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு என்ன செய்யணும், இஸ்ரவேலை கொண்டு போயிடணும், கொண்டு போய் என்ன செய்யணும், அகமகில வைக்கணும். நான் உண்மையுள்ள கடவுள்னு சொல்லி என்ன செய்யணும், இஸ்ரவேல் மத்தியில் வெளிப்படணும் தான் ஆண்டவருடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்கு நேரம் கொண்டு போகிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அதுதான் அபுக்குக்குள்ளே சொல்கிறாரு. அந்த காலத்தில் என்ன செஞ்சுக்கிறாரு, ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்து ஏதாவது ஒரு மனுஷன் வேணும். அந்த மனுஷன் மூலியம் தான் செய்யணும் கர்த்தருடைய தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும், தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜனத்துக்கு வெளிப்படுத்தணும். அந்த மோசை பார்த்தீங்கன்னா பலிபீடத்துக்கு முன்னால் போய் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் இன்றைக்கி என்ன செய்யணும், நான் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நடக்கணும், இன்றைக்கி கானானுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும், இன்றைக்கி நாங்கள் எந்த இடத்துல கூடாரத்தை போடணும், எந்த இடத்துல உங்களை ஆராதிக்கணும், எந்த இடத்துல உங்கள் பலி செலுத்தணும், இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்களே உங்களுக்கு எந்த இடத்துல நான் நன்றி பலி செலுத்தணும், பலி சோத்திர பலி எந்த இடத்துல செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் பேசி தான் என்ன செஞ்சுருக்கான், அந்த பிரயாணத்தை என்ன செஞ்சு வாய்க்க பண்ணியிருக்கிறான் மோசை. அப்போ அதே போல தான் ஆண்டவர் நினைச்சுக்கிற அந்த கடைசி கால தரிசனத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காகத்தான் இன்னைக்கு ஒரு மனுஷனை தேடி இருக்கிறார். யார், அன்னைக்கு மோசையை தேடின தேவன், இன்னைக்கு ஆரோனை தேடின தேவன். அதே மாதிரி தான் என்ன செஞ்சுக்க கிதியோனை என்ன யுத்தம் பண்ணுறதுக்காக அழைத்தது போல் தான் இன்னைக்கு அநேக சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்து பிடியில் இருக்கிற ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு தான் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, அந்த கடைசி கால தேவ திட்டத்துக்காக இன்னைக்கு உங்களை என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம அழைக்கப்படலை, நம்மளை முன்குறித்திரு கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன செய்ய, நீ சீசனாக மாறுன்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம சீசியாக இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. என்ன செய்யணும், வெந்ததை தின்று விதி வந்தால் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற வாழ்க்கையில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நோக்கம் அதெல்லாம் இல்லை, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அதான் சொல்கிறார், உன்னை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. சும்மா ஒன்றும் உங்களை முன்குறிக்கலை, சும்மா ஒன்றும் என்னையும் முன்குறிக்கலை. தேவ திட்டம் இல்லாமல் இந்த வார்த்தை உங்களை தேடி வராது. இந்த வார்த்தை உங்களை தேடி வருதுன்னா இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, கடைசி கால அந்த நோக்கத்துக்காக, இந்த கடைசி கால திட்டத்துக்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாருங்கிறதை உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சிலர் வெளிப்படுத்துகிறாரு. அதே மாதிரி தான் எல்லா மனுஷனுக்கும் யாவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த யாவ புஸ்தகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா, கர்த்தருடைய தரிசனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரா? அந்த யாவ புஸ்தகத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டுட்டே இருக்கிறோம். நான் இன்னைக்கு தரிசனத்தை குறித்து உன்ட்ட பேசினல, என் தேவ திட்டத்தை குறித்து நான் உன்ட்ட பேசினல, கனிகளை குறித்து உன்ட்ட பேசினேன், நன்மையை குறித்து நான் பேசினேன், என் ஊழியத்தை குறித்து நான் உன்ட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி இந்த யாவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுட்டே இருக்கிறோம். நீங்கள் எந்தெந்த விஷயத்தை ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறீங்களோ அதே போல் அந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்கிறோம், எழுதப்பட்டுட்டே இருக்கும். அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, இந்த கடைசி கால தரிசனத்துக்காக என்ன செய்கிறாரு, அழைத்திருக்கிறாரு. அதான் அபுக்குக்கிட்ட ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அந்த தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு தேசத்தில் போய் கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும்ல, தேசத்தில் போய் கர்த்தருடைய ஜனத்துக்கு வார்த்தைகளை கொண்டு போகிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும் இல்லை? அதே மாதிரி தான் அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்று பலிபீடத்தில் அமர்ந்திருந்து, அந்த மோசே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று இன்னைக்கு பிரயாணப்படலாம். இன்னைக்கு நம்ம எழும்பி என்ன செய்யலாம், பாலைவனத்தில் நடக்கலாம், கர்த்தரை வழியை வாய்க்க பண்ணி தாரேன். ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு, ஜெபத்தில் உட்காந்து அந்த ஜனத்தை வழிநடத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடத்திருக்கிறாரு. அதே போல தான் இந்த ஜனத்தில் இருக்கிற ஜனத்தை கட்டுண்டிருந்து காவலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கும், குருடனை கண்களை திறக்கிறதுக்கும், முடவனை நடக்க செய்கிறதுக்கும், திமிர்வாதக்காரனை சுகமாக்குறதுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு. அதே மாதிரி குருடனை போல இருக்கிறவங்கள கண்ணை திறக்கிறதுக்கு தான் உங்களை தெரிந்திருக்கிறாரு. நீங்கள் போய் அவங்களோட பேசும்போது, நீங்கள் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, அதே மாதிரி அநேகர் குருடனை போல தான் எது உண்மையுள்ள கடவுள் எதுன்னு தெரியாதபடிக்கு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரத்தை வணங்கி என்ன செய்கிறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஜனத்துக்கு உண்மையுள்ள கடவுளை நிரூபிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள மோசே எதற்காக அனுப்புனார் அப்படின்னா, நான் உண்மையுள்ள கடவுளை அறிவிக்கிறதுக்கு தான். அன்னைக்கு கேட்குறான், மோசே கேட்குறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை போக சொல்கிறாரு, நீர் தான் என்னை அனுப்புனேர்னு இந்த ஜனத்துக்கு நான் எப்படி வெளிப்பட முடியும், நான் எப்படி என் சகோதரன் ஆரோனுக்கு நான் வெளிப்பட முடியும், நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புனாரு. அப்போ தான் மோசையும் ஆரோனை எதிர்பட்டு வரும்போது, உன்னை யார் அனுப்புனா,
யெகோவா தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாரு, யெகோவா தேவன் என்ன செய்கிறாரு, இந்த தரிசனத்துக்கு இந்த ஜனத்தை விடுதலையாக்குறதுக்காக, பார்வோனிலிருந்து விடுதலையாக்குறதுக்கு தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறார், ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. அதே போல தான் அன்னைக்கு உலகப்புறமான யுத்தம், ரத்தத்தோடையும் என்ன செய்கிற மாம்சத்தோடையும் யுத்தம், இன்னைக்கு ஆவிக்குள்ள யுத்தம். அந்த யுத்தத்தை தான் எபேசியரில் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுது. பவுல் தெளிவாக எழுதுக்கு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை, வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனத்தோடு பிரபஞ்சத்தில் கிரியை செய்கிற அந்த லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. பவுல் தீர்க்கமாக எழுதி வச்சுக்கிறார் எபேசில். எதுக்காக பவுல் தீர்க்கமாக எழுதி வச்சுக்கிறாருன்னா, அந்த ஜனத்தை மீட்கிறதுக்கு மோசையும் ஆரோனையும் தெரிந்து கொண்டது போல தான் இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஜனத்தை ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனத்தை மீட்கிறதுக்கு, அதேமாதிரி பில்லி சூனிய கட்டிலையும் மாந்திரியத்திலையும் அப்படி இருக்கிற ஜனத்தை மீட்கிறதுக்கு தான் ஒரு தரிசனம் இல்லை ஒரு ஊழியக்காரன் வேணும். அந்த தரிசனமான ஒரு ஊழியக்காரன் வேணும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரன் வேணும். அது நீங்களும் நானும் கூட இருக்கலாம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, யார் ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களோ ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. எல்லா மனுஷனுக்கும் ஊழியம் இருக்குது, ஊழியம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஊழியத்தை தருவார். ஒருத்தனை போதிக்கிறதுக்காக என்ன செய்யலாம், ஆண்டவர் அழைத்திருக்கிறான். ஒருத்தனை தீர்க்கதரிசியாக கூட அழைத்திருக்கிறான். ஒருத்தனை வேத பண்டிதர்களாக கூட அழைத்திருக்கிறான். ஒருத்தனை சுகமாக்குறது கூட அழைத்திருக்கிறான். ஒருத்தருக்கு வழியை காட்டுறது கூட அறிவித்திருக்கலாம். ஜனத்துக்கு பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்துறது கூட ஆண்டவர் என்ன செய்யலாம், அழைத்திருக்கலாம். ஒவ்வொரு விதமான அந்த வேதத்தில் தெளிவாக சொல்கிறாரு, 9 வரங்களிலும் குறைவில்லாதவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர் என்னென்னா, நம்மளுடைய காரியங்களை என்ன செய்கிறாரு, தேவ திட்டம் என்ன செய்யணும், உலகத்தில் நடக்கணும், தெய்வத்தினுடைய நோக்கம் என்ன செய்யணும், அந்த தரிசனமான ஊழியத்துக்காக, அந்த தரிசனமான தெய்வ திட்டத்துக்காக என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. ஆவியானவர் பாருங்கள் நம்மளோடு இடைபெற்றுக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லப்படுது. வாசிக்கலாமா? எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். யோசனையிலே பெரியவரும் யோசனையிலும் பெரியவர், செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், செயலிலும் வல்லவராய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும், அவனவன் பலிகளுக்கு தக்க அவனவனுடைய கிரிகைகளுக்கும் பலன்களுக்கு தக்கதாக அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. அவன் கிரியை தக்கன பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக உழைக்கிற சம்பாத்தியம் பண்ணுறோம், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது. அது நம்மளை பல்லவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய பல்லவ ராஜ்யத்துக்கு சாத்தியமாக முடியாது. இன்றைக்கி யாக்கோவில் சொல்லப்பட்டிருக்கு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் அவன் உத்தமன் என்று விளங்கும் முன்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான். இன்றைக்கி அநேக பாஸ்டர்மார் அநேக ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ சோதனை வருதுன்னு, இவ்வளோ சோதனை வருது அக்கா, இவ்வளோ சோதனை வருது பாஸ்டர், இவ்வளோ சோதனை வருது விசுவாசிகளுக்கிட்ட சொல்லுவார். அப்போ சோதனையை கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் எதுக்கு சோதனையை நமக்கு கொடுக்குறாருனா, இவ்வளோ பாடுகளையும் உங்களுக்கு அனுமதிக்கிறாருன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. அது ஆண்டவருக்காக சோதனை ஜெயிக்கிறவனுக்கு தான் ஜீவ கிரீடம். நம்ம உலக பிரகாரமாக குடும்பத்துக்காக குடும்பமான வாழ்க்கைக்காக நம்ம அதுக்காக என்ன செய்ய மாட்டார், நம்ம ஜீவ கிரீடம் தரமாட்டார். நல்லா வாசித்து பாருங்கள், வேதத்தை தியானித்து பாருங்கள். வாசித்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நம்ம சோதனை ஜெயிக்கிறோம். உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு சோதனை ஜெயிக்கிட்டு எப்படி ஜீவ கிரீடத்தை, அவருக்காக பாடுபடுறவருக்கு அவனுக்காக வேதனைப்படுறவங்களுக்கு தான் என்ன செய்கிறார், அந்த ஜீவமான கிரீடத்தை என்ன செய்கிறார், அவர் தர்றதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, தீமோத்தேயுல தெளிவாக சொல்லப்படுகிறது என்ன, அது நல்ல போராட்டத்தை போராடுறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்குதா? இந்த கடைசி கால தரிசனத்தில் தேவ திட்டத்துக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு. அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறா. அன்றைக்கி பவுலுக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. பவுல் புத்தி சொல்கிறாரு, பிலிப்புக்கு புத்தி சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு புத்தி சொல்கிறாரு, எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நடத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுகிறாரு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவர் நம்மளோட நம்ம ஆண்டவருக்கு எதையாவது செஞ்சுருக்கிறோமா, ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறாரு, ஆண்டவர் என்ன திட்டத்துக்காக தெரிந்திருக்கிறாரு. அதான் சொல்லுது வேதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓடமாய் நடப்பட்ட மரத்தை இலையுதிரா மரத்தை போல் கனி கொடை கொடுப்பான்னு சொல்லி வேதம் தெளிவாகப்படுத்தி சொல்லுது. நம்ம அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமா? இலையுதிரா மரத்தை போல் கனிகளை கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு கனி கொடுத்துருக்குறோமா? நம்ம நினைக்கிறோம் அநேக பிஞ்சையில் விளைஞ்சதும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பாத்தியம் பண்ணதை கொடுத்துருக்குறோம்.
அதுதான் கனி நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற கனிகளை கொடுங்க. கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டிருக்கிறீங்க அதை தான் கேட்குறாரு. அந்த தரிசனத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு. ஒரு ஊழியக்காரன் வேணும், தரிசனம் குறித்த ஒரு ஊழியக்காரன் வேணும். இந்த கடைசி காலத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த தரிசனத்தை குறித்து பேசுனீங்களப்பா. இந்த 2வது பாகம் தரிசனத்தை குறித்து பேசுனீங்களப்பா. அந்த தரிசனம் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை முன்குறித்தீங்களப்பா, என்ன திட்டத்துக்காக எங்களை முன்குறித்தீங்களப்பா, இந்த சேனலை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீங்களப்பா, அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அநேக கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு கடல் கடந்து கொண்டு போகிறதுக்காக முன்குறித்தீங்களா. அதே போல் ஆண்டவரை யார் யாருக்கு தரிசனம் வைத்திருக்கிறீங்களப்பா அவங்களுக்குள்ளெல்லாம் அந்த சேனலில் போய் வெளிப்படட்டும் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறான்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.